ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய புத்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த புத்தகத்தை பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, என்கிட்ட இருக்குது. இது இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது, தமிழ் வெர்ஷனும் இருக்குது. இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் வாங்கி படிக்கலாம், தமிழில் வேணும்னா தமிழ்லையும் இருக்குது. இந்த புக்குனுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக வாழும் கலை, ஆங்கிலத்தில் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங். ஜாப்பனீஸ் சேர்ந்த இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புத்தகத்தில் இன்னைக்கு வெற்றிகரமாக நாம் முதல் அத்தியாயத்தை தொடங்க போகிறோம். பகுதி 1, உங்கள் சுயத்திற்கு உற்சாகத்தையும் வலிமையையும் கொடுப்பதற்கான 30 வழிகள். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு அற்புதமான விஷயம். முதல்ல வெறுமைக்கு நேரம் ஒதுக்குங்கள். முதலில் உங்களை அவதானியுங்கள். கவனிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. வெறுமைக்கு நேரம் ஒதுக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்துருவோமா? உள்ளது உள்ளபடியே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய அன்றாட வாழ்வில் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? நேரம் இருக்குதா? கண்டிப்பாக கிடையாது. பெரும்பாலான நபர்கள் அதற்கு செலவிடுவதற்கு என்னிடம் ஒரு கன நேரம் கூட இல்லை என்று தான் கூறுவர். என்ன முதற்கொண்டு நானுமே அப்படித்தான். காலையில் கிளம்புற நேரத்தில் நம்மள யாராவது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லைங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஜப்பானீஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமானவங்க. நேரம் நமக்கு எப்போதும் தட்டுப்பாடாகத்தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் உள்ள மற்ற அனைத்து விஷயங்களும் நம்மை திணறடித்து கொண்டிருக்கின்றன. நவீன வாழ்க்கை முறையின் காரணமாக முன்பு எப்போதையும் விட இப்போது நாம் அதிக பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அந்த காலத்துல எல்லாம் கூட இவ்வளவு பரபரப்பு கிடையாது. எல்லாரும் பொறுமையா அவங்க வேலையை நிதானமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்துல நம்மளால ஒரு விஷயத்த பொறுமை அப்படிங்கிறதே கிடையாது. எங்க குருஜி கூட அதுதான் சொல்லுவாரு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை ரொம்ப முக்கியம் கண்ணா அப்படின்னு சொல்லுவார். எந்த விஷயத்திலுமே பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு டீ கடைக்கு போறோம், ஒரு 5 பேர் நிக்கிறாங்க, 4வது பேருக்கு நம்ம டீ வருது, உடனே நம்மளால பொறுக்க முடியாது. ஏங்க எவ்வளோ நேரம் நிற்கிறது, ஒரு டீயை போட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரமானு கத்திப்படுறோம். எவையெல்லாம் செய்ய முடிக்கப்பட வேண்டுமோ அவற்றை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்மால் முடிந்த அளவு சிறப்பாக நம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பரபரப்பான விஷயத்திலையும் என்னெல்லாம் நம்ம செய்து முடிக்க வேண்டுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதுக்காக அது மொத்தமாக நிறுத்திடல, அதுவும் உண்மைதான். நம்ம சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், ஒரு சேவிங்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ஓட்டத்துலேயும் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அன்றாடம் இப்படிப்பட்ட வழக்கத்தில் நம்மை நாம் மூழ்கடித்து கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே நம்முடைய உண்மையான சுயத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கையை மறந்து ஃபியூச்சரையும் பாஸ்டன்ஸையும் நினச்சே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட பேசுறது உண்டு. ஸோ அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. ஒரு நாளில் வெறும் 10 நிமிடங்களை வெறுமைக்கு ஒதுக்குங்கள். எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க நேரம் ஒதுக்குங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நீங்கள் எதையும் சிந்திக்காமல் ஃபோன் நோண்டாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களை சுற்றியுள்ள விஷயங்களை உங்கள் மனம் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் பக்கத்தில் யாராவது வீட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க, கொலாடி சண்டை மாதிரி. இந்த பக்கம் யாராவது வண்டியை டர்ரு புருன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது மேலெல்லாம் கவனம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை ஒவ்வொன்றாக விரட்டி அடியுங்கள். அப்படி செய்யும் போது உங்களால் நிகழ்காலத்தை அவதானிக்க முடியும். அவதானிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, உணர்றதுன்னு தான் அர்த்தம். உங்களை உயிர் துடிப்போடு வைத்திருக்கின்ற இயற்கையில் நிகழ்கின்ற நுண்ணிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும். பிற விஷயங்களால் உங்களுடைய கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்கும்போது உங்களுடைய தூய்மையான நேர்மையான சுய வெளிப்படும். இயற்கையாக நடக்கிற விஷயங்களை அந்த நேரத்தில் கவனிங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்க தவறுன கேட்க தவறுன அந்த ஒரு விஷயத்த அந்த 10 நிமிஷத்துக்கு உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க நேரம் ஒதுக்குவதுதான் ஓர் எளிய வாழ்க்கையை உருவாக்குவதை நோக்கி எடுத்து வைக்கின்ற முதல் படியாகும். ஸோ இந்த தலைப்பினுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மாறணும்னா ஸ்டெப்பு நீங்க செய்ய வேண்டியது தினமும் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் எதையும் செய்யாமல் சிந்திக்காமல் ஒதுக்கி ஒரு இடத்துல அமைதியாக உக்காருங்க அப்படின்றதான் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வர காத்திருக்குது. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தப்பு தவறு குறை இருந்தால் அதை கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.